எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எனக்கே ஷாக்கிங்காக இருக்கிற ஒரு வீடியோ. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறோங்க மக்களே. நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கிறேன். டைம் இருக்குல்ல போய் விசிட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஊர்லேருந்து வந்த உடனே நான் கிச்சனை போய் பார்த்தேன். கிச்சனை பார்க்கவே நம்மளுக்கு சகிக்கலை. என்னடா நம்ம கிச்சன் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு எனக்கே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் அடிச்சிச்சு. நாங்கள் எப்போவுமே டைட்டிலில் போடுவோம், நீங்கள் பார்த்தா ஷாக் ஆயிடுவீங்க. நான் உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீட்டை பார்த்துட்டு என் கிச்சன் எல்லாமே அப்படியே வெள்ளை பூத்து கிடக்கு. கிச்சன் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என் ரூமில் இருக்கிற அலமாசு, நம்ம ஹாலில் இருக்கிற சோபா எல்லாமே காத்தோட்டம் அறவே நம்ம வீட்டை அடைச்சி போட்டு போனதுனால இந்த பிரச்சனை இருக்குது. எப்போவுமே பசங்க யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க வீட்டில், அதனால் நம்மளுக்கு அது ஒன்றும் ஆகாது. இந்த தடவை 2வது மழை வேறு. சரி நம்ம இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கல. ஒரு கிளீனிங் டிப்பு யாபத்துக்கு வந்துச்சு, அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஹார்பிக், ரெட் கலர் ஹார்பிக்கு, அப்புறம் கோல்கட்டு, வினிகர், அவ்வளோதான். ஒரு 10 ரூபா கோல்கட்டு இருந்தால் உங்களுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்புறம் வினிகர் ஒரு 2 ஸ்பூனு, ஹார்பிக் ரெட் கலர் ஹார்பிக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா டைல்ஸ் தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அந்த ரெட் கலர் ஹார்பிக் இந்த மாதிரி மஞ்சள் கலராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதனால் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே போகும். இது இருந்தால் இது போடுங்க. இல்லைன்னா வெறும் கோல்கட்டையும் வினிகரையும் வச்சு நீங்கள் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி வெள்ளை பூத்து இருந்துச்சுண்டா. மகன்கிட்ட கேட்டேன், நீங்கள் தொடச்சிங்களா அப்படின்னு. அவர் முதனாத்தே வந்துட்டார். ஆமாம், நான் துணி வச்சு தொடச்சேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் 2 ஆப்பை ஹார்பிக் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஆப்பை சட்னி ஆப்பை ஃப்ரெண்ட்ஸ் வினிகர் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 ரூபா கொழுக்கட்டை ஒன்று ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் சின்னது. இந்த 10 ரூபா கொழுக்கட்டை நான் எதுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, எங்கேயாவது ட்ராவல் போனோம்னா நம்மளுக்கு வேணுமே அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். என் கிச்சனை பார்த்துட்டு நீங்கள் ஷாக் ஆனீங்களா? இல்லை, எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நம்ம டைட்டிலில் போடுற மாதிரி ஷாக் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே என் கிச்சனை அப்படிங்க கண்ணே என்னால் நம்ப முடியல, அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக நம்ம கிச்சனை ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து அப்புறம் தான் நம்ம சமைக்கணும். இன்றைக்கி ராத்திரிக்கு நம்ம நேற்று வந்தோம். நாங்கள் காஃபி மட்டும் கலக்கி குடிச்சிட்டு படுத்துட்டோம். காலையில் எழுந்திரிச்சு காஃபி ப்ரெட்டு சாப்பிட்டுட்டோம். மார்னிங்லேயே நான் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம மதியம் கண்டிப்பாக சமைக்கணும். அதனால் நான் மார்னிங்லேயே இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி கிச்சன் கிடக்குது அப்படின்னா வீடியோ வேறு எடுத்தேன். வீடியோ எடுக்கிறது ஐடியா இல்லை. இந்த மாதிரி கடந்ததோட சரி இதை மற்றவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு அப்படியே வீடியோவும் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட அதை பஞ்சில் தொடுத்து நல்லா தொடங்கி தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. அந்த ஹார்பிக்கு, அப்புறம் வினிகரு, கொழுக்கட்டு இது மட்டுமே உங்களுக்கு போதும். வச்சு இந்த மாதிரி லேசாக பஞ்சை வச்சு தொடச்சிட்டு ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டினால இந்த வெள்ளையெல்லாம் மறுபடியும் எனக்கு வரவே இல்லை. நம்ம கிச்சனாக இப்படின்ட்டு எனக்கு உண்மையிலேயே ஷாக்காயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஷாக்காரீங்களா? இல்லை, எனக்கு ரொம்ப ஷாக்காயிருச்சு. வீடியோ கூட உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு உழுகலை. ஆனால் நேரடியாக பார்க்குறதுக்கு என் கிச்சனை பார்க்க எனக்கு சகிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் நம்மளோட அல்மாஸு, நம்மளோட சோபா ஓரங்கள் எல்லா இடமே அப்படியே பூத்து போய் கிடக்கும் வர. காரணம் நம்ம காத்தோட்டம் கிடையாது. அதனால் பாருங்கள், ஒரு மாதத்துலேயே நம்மளுக்கு காத்தோட்டம் இல்லாமல் வீடு எப்படி போகுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஜன்னல்லாம் சாத்திட்டு போனதுனால இல்லை, 2வது மழை வேறு, சரியான குளிர், அதில் எல்லாமே பூத்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அதை இப்போ நம்ம தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இந்த 3 பொருள் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இந்த 3 பொருள் இல்லை அப்படின்னா, ஹார்பிக் இல்லைன்னா நீங்கள் கோல்கட்டு, பேக்கிங் சோடா, வினிகர் இது 3ஐயும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. இது இல்லைன்னா ஹார்பிக் இல்லைன்னா பரவாயில்ல. இந்த ஹார்பிக், ரெட் கலர் ஹார்பிக்கு நீங்கள் டைல்ஸ்க்கெலாம் நீங்கள் தேய்ச்சி கழுவுனீங்கன்னா வால்லாம் நல்லா பளபளண்டு போகும். உங்களுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்திங்களா எல்லா இடமும் வெள்ளை பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய கேத்தல், மிக்சி, குக்கரு, ஐஸ் பெட்டி எல்லாமே தெரியுது அவங்களுக்கு வெள்ளை வெள்ளையர்ந்து இருக்கிறது. இந்த மாதிரி இது குளிரில் பூத்தது தான், காத்தோட்டம் இல்லாமல் பூத்தது தான். வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரியான ஒரு வாடகை வந்துச்சு. அதுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, எலுமிச்சம்பழ தோலை நல்லா கொதிக்க வச்சு நல்லா அந்த வாசம் வீடு ஃபுல்லாக பரவுச்சு. அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். ஓரஞ்சு பழத்தோல் இல்லைண்டா எலுமிச்சந்தோல் அதெல்லாம் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அந்த வாசமே உங்களுக்கு கிச்சன் ஃபுல்லாக போகும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அந்த ஒரு பஞ்சை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே தொடச்சிட்டு ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டின்றாலே உங்களுக்கு அந்த வெள்ளை பூத்தது எல்லாமே போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த 3 பொருளை வச்சு கூட நீங்கள் தாராளமாக க்ளீனிங் பண்ணலாம். உங்களுக்கு சூப்பராக நல்லா பளபளன்னு கண்ணாடி மாதிரி மின்னும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து உப்புக்கரை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து காத்தோட்டம் இல்லாமல் வீட்டை வந்து சாத்தி வச்சுட்டு போயிட்டோம். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து மழை குளிர் 11ஆம் மாதம் 10ஆம் மாதம்லாம் இறக்கி நம்மளுக்கு குளிர் தான் வரும். மழை பெஞ்சாலே குளிர் வரும். வெயில் காலத்தில் மழை பெய்யுறது அந்தளவுக்கு குளிர் அடிக்காது. அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வெள்ளைப்பூத்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளைப்பூத்து இருந்துச்சு, ஒரு மாதிரி புளுத்த நாற்றம் வர ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே. அதுக்கு நீங்கள் வந்து எலுமிச்சந்தோல் இல்லை வந்து ஏதாவது ஸ்ப்ரே வச்சுருந்தீங்கன்னா அடிச்சு விடுங்க. அப்படி இல்லை அப்படின்ட்டா நீங்கள் வந்து ஓரஞ்சு பழத்தோல் எது இருந்தால் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அந்த வாசமெல்லாம் போய் உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும் வீடு. இந்த மாதிரி நம்ம ஐஸ் பட்டி, மிக்ஸி, கேத்தல் எல்லாமே நம்ம வந்து இது பண்ணிவிட்டோம். நம்ம வந்து அதுவே நம்ம உள்ளுக்கு வச்சுட்டு போயிருந்தோம்னா அது ஒன்றும் ஆயிருக்காது. கிச்சன் கேபினெட் உள்ளுக்கு வச்சுட்டு போயிருந்தோம்னா ஒன்றும் ஆயிருக்காது. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி தான் வச்சுட்டு போவோம். அதனால் நான் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். இந்தியாவிலலாம் வரும்போது எல்லாத்தையும் கீழே எடுத்து தான் வச்சுருவோம். ஏன்னா ரொம்ப நாள் சென்று போவோமே அப்படின்ட்டு. இந்த அழுக்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழுக்கு நீங்களே பாருங்கள். இதில் நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணவே இல்லை. என்ன இருக்குதோ அதை தான் உங்கள்கிட்ட கட்டிக்கிட்டு இருக்கிறேன். எதையுமே நான் கட்டிங் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து கிச்சன் கேபினெட்டை வந்து நம்மளுக்கு இது போட்டு துடைச்சோம்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு போகாது. நம்ம வந்து இதை வந்து வினிகர் வச்சு கொஞ்சம் துடைக்கணும். வினிகர் வச்சு கொஞ்சமாக சோப் ஆயில் ஊற்றி கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி துடைச்சிங்கன்னா உங்களோட கிச்சன் கேபினெட் பளபளன்னு போவாங்க. அப்படியே நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கிறலாம், தேங்காய் எண்ணெய். இந்த மாதிரி அதுக்கு அந்த சைடு முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சைடு வந்து அடுப்பு இருக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இது ஃபுல்லாக நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். என்னோடய கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசு, அதனால் நான் வந்து 2 ஸ்பூன் எல்லாத்துலேயும் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்கள் கிச்சன் கொஞ்சம் சிறுசாக இருந்தால் ஹார்பிக்கு வினிகர் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் கொழுக்கட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் துடைச்சிக்கிறங்க. இது நல்லா நம்ம டைல்ஸ் நல்லா பளபளன்னு போகும். ரெட் ஹார்பிக் வந்து நம்மளுக்கு டைல்ஸ் வந்து பளபளக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா நம்ம கை வந்து அது வந்து ஒரு மாதிரி அப்படியே இது பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது கைக்கு ஒத்துக்கறல அப்படின்னா நீங்கள் வந்து உரம் போட்டுக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடமே நம்மளுக்கு பூத்து போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடந்துச்சு. குக்கரு, கோழி பொரிக்கிறது எல்லாமே அந்த வரிசையில் நம்ம என்னென்ன வச்சுருக்குறோமோ அவன் எல்லாமே நம்மளுக்கு பூத்து போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அழுக்கும் பார்த்திங்களா எவ்வளோ அழுக்கு, இந்த ஒரு மாதத்தில் நம்மளுக்கு இவ்வளோ அழுக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எனக்கு நடந்ததை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்களா எவ்வளோ பளபளன்னு இருக்குது. செகண்ட் தடவை மறுபடியும் நல்லா சுத்தமான தண்ணியில் மறுபடியும் இன்னொரு தடவை துடைச்சிருங்க. எல்லா இடத்தையுமே நல்லா துடைச்சி விட்டு அப்படி பளபளன்னு ஆக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் செலவழிச்சிங்கன்னா உங்களோட கிச்சன் வந்து பளபளன்னு போயிடும். பார்த்திங்களா எப்படி ஜொலிக்கிறாங்கன்னு பார்த்திங்களா. இப்படி இருக்கிற கிச்சன் அப்படி இருந்தால் நம்மளுக்கு ஷாக் ஆகாதா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக ஷாக் தான் ஆகும். இந்த மாதிரி எல்லா இடத்தையுமே நீங்கள் துடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். கை பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்குது. ஹார்பிக் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து உரம் போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம துடைச்ச துணியை வந்து காய போட்டுருங்க, புழிஞ்சு காய போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you.